தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/6/2025 வெள்ளிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:14 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சூரியனுக்குரிய பரிகாரம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பரிகாரம் இருக்கு. இப்ப ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷத்துல இருந்தா உச்சம், துளாராசியில இருந்தா நீச்சம், சிம்மராசியில இருந்தா சொந்த வீடு. இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கு. சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் ரிஷபத்துல வந்து உச்சம், கடகத்துல சொந்த வீடு, விருச்சிகத்துல நீச்சம். செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகரத்துல வந்து உச்சம், கடகத்துல வந்து நீச்சம். அது வந்து மேஷத்துல சொந்த வீடு, விருச்சிகத்துல சொந்த வீடு, 2 வீடு அதுக்கு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட அந்த கிரகங்கள் நமக்கு அதனுடைய திசையோ புத்தியோ நடந்தால் சூரிய புத்தி, அல்லது வந்து சுக்கிரேசையில சூரிய புத்தி, சனியசையில சூரிய புத்தி, இப்படி நடக்கிற போது அந்த புத்திக்கு வந்து கொஞ்சம் வலிமை கூட இருக்கும். அதுக்குன்னு பரிகாரங்கள் பண்ணணும். அது சூரியனாக இருக்கும் பட்சத்துல என்ன பரிகாரம் செய்யறது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன். சூரியனின் திசை நடந்தால் அன்னார் எல்லாம் சூழ்ந்திருக்கும் இருள் நீக்க வைக்கும் அந்த காரியவன் தந்தையினை வணங்க வேண்டும். காரியனா கரியவன் யாரு? சனி. சனிக்கு தந்தையார்னா சூரியன். சூரியனையே கும்பிடணும். அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். கோவிலுக்கு போய் சூரியனை போய் நீங்க கும்பிடலாம். காரியவன் தந்தையினை வணங்க வேண்டும். கண்களுமே பலமாகும், நோய்கள் தீரும். கண் நோய் தீரணும்னா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்குறான்னா, அப்ப கண் இருக்கிற போது சூரிய நமஸ்காரம் பண்ணா கண் புனிதம் அடையும், நல்ல அதில் உள்ள நோய்கள் நீங்கும்னு அர்த்தம். அதுதான் அதிகாலையில சூரிய ஒளியில ஆங்கிலேயர்கள் எல்லாம் பார்த்தா பார்க் பீச்சில் எல்லாம் இருப்பாங்க. அந்த சூரிய ஒளி நம்ம மேல படணும். ஆகையினாலே அது நம்ம வணங்குற விதத்துல கொஞ்ச நேரமாவது நம்ம ஒரு 5 நிமிஷம் நின்று கும்பிட்டோம்னாலே நம்ம மேல சூரிய கதிர்கள் காலையில பாயிறதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்குங்கிறாங்க. கண்களுமே பலமாகும், நோய்கள் தீரும், கோரிக்கை நிறைவேற. சூரிய புத்தியோ நடந்தா அப்போ உங்களுடைய கோரிக்கை நிறைவேற என்ன பண்ணணும் தெரியுமா? கோரிக்கை நிறைவேற ஞாயிறு அன்று கோதுமையை தானமாய் கொடுக்க வேண்டும். கோதுமை தானம் இருக்கலாம். சம்பா கோதுமை வாங்கி 1 லிட்டர் கொண்டுட்டு போய் சூரிய பகவான் சன்னதியில அங்க இருக்க குருக்கள்கிட்ட தானமா கொடுத்தா அதில் ஏதாவது காணிக்கை வச்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த சூரியன் சந்தோஷப்படுவான். கோதுமையை தானமாய் கொடுக்க வேண்டும். போராடும் நிலை மாற சிவனை என்றும் போற்றி மிக வழிபாடும் ஏற்க வேண்டும். சூரியனுக்குரிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டா சிவன், சக்தியில சிவன். அந்த சிவனை போற்றி கொண்டாடணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முத்தாய்ப்பா ஒரு வரி, தாராளமாய் சிவப்பு வண்ணம் சேர்ப்பீர். சிவப்பு வண்ணத்தை சூரியனுக்குரிய சிவப்பு. சிவப்புல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், பவட மோதிரம் போடலாம், அல்லது சிவப்பு கலர் மோதிரம் போடலாம். சிவப்பு நம்ம ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தலாம், பொருட்களில் உபயோகப்படுத்தலாம். அதற்கு அடுத்த வரி, தந்தை மனம் கோணாமல் நடக்க வேண்டும்னு முடிச்சிருக்கு. தந்தை மனம், சூரியன் வந்து பிதற்காரகன். தந்தை சூரியசை நடந்தா தந்தைக்கு உதவி செஞ்சு தந்தைக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சாலே சூரியசை நடக்கிறவனுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எப்பவுமே பெற்றோர்களோட அவர் பிரியமா இருந்தாரு. ஒரு சில சமயங்கள்ல தந்தையினுடைய கருத்து ஒத்து வரல. அதனால தந்தையோட அவர் இருக்காம தனிச்சு போயிருந்தாரு. சூரிய புத்தி வந்துச்சு. வர்ற போது கேட்டாரு. நான் சொன்னேன், தந்தை மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டு கூட்டிக்கு வந்து உங்க வீட்டுல வச்சுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. கூட்டிக்கு வந்து வீட்டுல வச்சிருந்தாரு. வச்சு பெற்றோர்களை வச்சு பேணி வச்சிருக்கிற போது என்ன ஆனிச்சுன்னா, இவருடைய தொழில இழப்பெல்லாம் ஈடுகட்டி ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் அவருக்கு வந்து அந்த தொழில் நடக்காது, ஸ்தம்பித்திருந்த தொழில் கூட நடக்க ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா, அந்த பெற்றோர்களுடைய ஆசை. அவருடைய மனது வந்து அந்த புண்பட்ட மனம் இருக்கு இல்லையா, அது பண்படணும். ஏன்னா சூரியன் வந்து பிதிர்காரகன். தந்தை மனம் கோணாமல் இருக்க வேண்டும், நடக்க வேண்டுமா. அப்படி இருந்த சூரியசை நடக்கிறவங்க அப்படி இருந்தா தான் அந்த சூரியன் வந்து சந்தோஷப்படுங்கிறாங்க. இந்த சூரியன் சன்னதிக்கு போகணும். சூரியனுக்குள்ள பாடல்கள் எல்லாம், காசனி இருளை நீக்கி தேசிகாவுன்னு இரட்சிப்பேன், செங்கதிரவனை போற்றின ஒரு பாடல் இருக்கு. இது மாதிரி சூரிய பாடல்கள் எல்லாம் பாடலாம். சூரிய திசை ஒருவனுக்கு நடந்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும், அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டு, அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். 3லே சூரியன் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாள். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். விஐபிக்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வடைவீர்கள். மனக்கசப்புகள் மாறும். உங்களுடைய பண பொறுப்புகள் நீங்கள் சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அதுவும் கூட வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியன் ராசியில் இருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி இருக்கின்ற பொழுது எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நான் தொல்லை இருந்தவர்கள் எதிரிகள் விலகுவார்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமையும். அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். நேர்முக தேர்விலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் புதனோடு இருக்கின்றார். விரையாதிபதியோடு சந்திரன் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக உறவினர் வழியில் ஏதேனும் நீங்கள் பணம் கொடுத்து உதவுவதாக இருக்கலாம். எந்த ரூபத்திலும் உங்களுக்கு இன்று விரயங்கள் உண்டு. வரவை காட்டிலும் செலவு இருமடங்காக மாறும். வாழ்க்கை தேவைகளில் சில சிக்கல்கள் வரலாம். 8லே சனி இருப்பதனாலே வாகனங்களால் தொல்லைகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மருத்துவ செலவுகளும் ஏற்படும். மனக்கலக்க மகள இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகையை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. செவ்வாய் சனி பார்வையும் இருக்கிறது. எனவே நீங்கள் தெய்வ வழிபாட்டை திருப்தியாக மேற்கொண்டால் தான் இந்த நாள் இனிய நாளாக அமையும். திடீர் செலவுகள் உங்களை ஆட்கொள்ளும். நண்பர்கள் திடீரென பகையாகலாம். போகும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வீண் அவதூறுகளை சந்திக்கப் போகின்றீர்கள். வீண் விரயங்களும் உங்களுக்கு உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் இன்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது உகந்தது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். விரயஸ்தானத்திலே கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். காலையில் ஒரு ஊரில் இருப்பீர்கள், மதியம் ஒரு ஊரில், இரவு ஒரு ஊரில். எனவே சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லாமல் சம்பாதிக்கிறோமே என்றெல்லாம் கூட நீங்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் இந்த அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அயல்நாடு செல்லும் முயற்சிக்கு ஆர்வம் காட்டுபவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். துலாம் ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். அயல் நாட்டிலிருந்தோ அல்லது அயல் மாநிலங்களிலிருந்தோ நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரலாம். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. சில இடங்களை கொடுத்துவிட்டு புதிய இடங்கள் வாங்குவதிலும் நீங்கள் முயற்சிப்பீர்கள். இல்லத்திலே உள்ளவர்கள் உங்கள் உள்ளமைகள் விதத்திலே நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சுக்கிர பார்வையும் இருப்பதனாலே இன்று வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சேமிப்பு உயரும் நாள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். மதிப்பு மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களாலும் பெருமை உண்டு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புகழ்மிக்கவர்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே சுக்கிரன் 7க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே அந்த வழியில் பார்க்கின்ற பொழுது வராத பாக்கிகள் கூட வசூலாகலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்ப்பதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மேலும் நன்மைகளை பெற வெள்ளிக்கிழமை என்பதனாலே மீனாட்சி அம்மன் வழிபாடு மேன்மையான பலன்களை வழங்கும். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் ஒன்றும் முதற்றில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பணியில் நிரந்தர பணி அமையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். சக பணியாளர்களிடம் உங்களை பற்றியும் நீங்கள் விமர்சித்து விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள். திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் கூட நீங்கள் எதையும் செய்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது. எனவே ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த விருப்பங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் மனக்கசப்பு ஏற்படும் சம்பவமும் உண்டு. தேவைக்கேற்ற பணம் கடைசி நேரத்தில் தான் வரும் என்றாலும் கூட வரவை காட்டிலும் செலவே அதிகரிக்கலாம். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று ஒரு சிலர் கவலைப்படுவார். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு 7லே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாகசாந்தி பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். 3லே சுக்கிரன் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் கைகூடலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறப் போகின்றது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது யுக்திகளை கையாளும் நாளாக இந்த நாள் அமைகின்றது.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நாளிலே குரு சூரியன். எனவே உங்களுக்கு அர்த்தாசிரம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு விரயங்கள் உண்டு. பிள்ளைகளை நெருப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். 6 செவ்வாய் இருப்பதால் புதிய உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். செவ்வாய் பலம் 6 இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றாலும் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு தான் இன்று செயல்பட வேண்டும். விரைச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். எனவே சுப விரயங்களை மேற்கொண்டால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.